சந்தனம் மணக்குது பாடல். ஆஹா. பொதுவாகவே முருகனுக்கு குளிர குளிர அபிஷேகம் பண்றதுன்றது நம்முடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய முறை. பாலாபிஷேகம், சந்தன அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், இப்படி முருகப்பெருமானுக்கு இப்படி அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனை உடனடியாக நிறைவேறும். அவனுடைய ஆலயத்திலிருந்து வரக்கூடிய அந்த சந்தனம் எப்படி மணக்கிறது, கற்பூரம் எப்படி ஜொலிக்கிறது அப்படின்றத இப்ப நம்ம கேட்கலாம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம். நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம். திருநீரின் தத்துவம் தந்தை என்போம், அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம். திருநீரின் தத்துவம் தந்தை என்போம், அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னனை இருக்க வைத்து 7 ஸ்வரம் பாடும் கிங்கினி சலங்கை கட்டி. மயில் மீது மன்னனை இருக்க வைத்து 7 ஸ்வரம் பாடும் கிங்கினி சலங்கை கட்டி. வெற்றிவேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து, வெற்றிவேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம். இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நன்மையெல்லாம் நடக்குது. நன்மையெல்லாம்